Dialog and Airtel SIM இந்த user. நாளுக்கான வீடியோ என்னன்னு சொன்னால், இலங்கையில் வந்து இந்த ஏர்டெல் டயலாக் சிம் பாவிக்காக்களுக்கான இந்த வீடியோ வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிறைய பேர் சிம் வந்து வேலை செஞ்சு கொண்டு இருந்த சிம் வந்து வேலை செய்யதில்லை. நாங்கள் அந்த சிம்முக்கு தான் டேட்டா யூஸ் பண்ணேன். இப்போ வந்து எமர்ஜென்சி கால் காட்டுது, இதுலேருந்து கால் பண்ணால் கால் போகுதில்லை, கால் வருதில்லை, இப்படியான பிரச்சனை கொஞ்சம் வந்து வந்துச்சு. என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து சிம் நீங்கள் நிறைய நாளாக பாவிப்பீங்க, உங்களோட ஃபோனுக்குலாம் இருக்குது, நீங்கள் பாவிப்பீங்க. அதுக்கு நீங்கள் டேட்டா கார்டு போட்டிருப்பீங்க 459 ரூபா போட்டிருப்பீங்க, 547 ரூபா போட்டிருப்பீங்க, 797 ரூபா ரீலோட்லாம் நீங்கள் போடுவீங்க, டேட்டா போட்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் லோக்கல் காலும் போட்டிருப்பீங்க, சில லோக்கல் கால் பேக்கேஜ் போட்டிருப்பீங்க, 198 ரூபா போட்டிருப்பீங்க, அது 267 ரூபா போட்டிருப்பீங்க, இப்படியான ரீலோட்லாம் போட்டிருப்பீங்க. இப்போ ஏன் அந்த சிம்மல் இப்படி பாவிச்சு கொண்டு சிம்மல் கட் ஆகுதுன்னு சொன்னால், இப்போ நிறைய நாளாக எந்த ஒரு லோக்கல் காசு மெயின் பேலன்ஸ், அதாவது பேக்கேஜ் இல்லாமல் மெயின் பேலன்ஸாக காசு போட ஒரு 50 ரூபா 100 ரூபா போடாத ரீலோடுகள் போடாத சிம்முகள், இல்லாட்டி கார்டு ஏற்றாத சிம்முகள் வந்து நிறைய பேருக்கு வந்து சிம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணப்படுது. அதனால் நான் இதில் சொல்கிற பதிவில் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ரெகுலராக சிம் யூஸ் பண்ணினாலும், அந்த சிம்மில் வந்து நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணாலும் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்காவோ வந்து கட்டாயம் அதுக்கு ஒரு 100 ரூபாயோ சரி 50 ரூபா சரி லோக்கல் காசாகவே போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே ஸ்ரீலங்காவில் பாய்ச்சி டயலாக் சிம்மை கொண்டு நீங்கள் வெளிநாட்டில் வச்சுருக்கீங்க, அதில் வாட்ஸ்அப் திறந்துருப்பீங்க, இமோ திறந்துருப்பீங்க, சில உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. அப்படியான சிம்முகள் நிறைய கட் ஆகுது. அதனால் இங்கே இருக்க ஊரில் இருக்க ஆக்கள் சொல்லியாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்காவோ 100 ரூபா லோக்கல் காசாகவே ரீலோடாகவே போட்டு வைங்க. அந்த காசு உங்களுக்கு வெட்டுப்படாது. நீங்கள் சில அந்த இங்கே நாட்டுக்கு வந்த பிறகு அந்த காசில் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சில அந்த காசை நீங்கள் டேட்டா மாற்றிக்கொள்ளலாம். இப்படியான இதில் தவிர்த்து கொள்ளணும் என்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். இன்றையிலிருந்தே யாராவது லோக்கல் கோல்களுக்கோ இல்லை சிம்முகளுக்கு வந்து மெயின் பேலன்ஸ் போடாமல் வச்சுருந்தாவோ அந்த சிம்முகளுக்கு வந்து ஒரு 50-100 ரூபாய் பக்கத்துலேயே ரீலோட் கடையிலுக்கோ இல்லை ஏதாவது கார்டுகள் வாங்கினோம்னா கார்டில் வாங்கி ஏற்றி அதை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் சிம்மில் வந்து இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ ஓடிபி வந்தால் தான் பேங்க்லேருந்து காசு எடுக்கக்கூடிய நிலைமையெல்லாம் வந்து அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடிகளுக்கு சில வெரிஃபிகேஷன் கோட்டுக்கு உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஆப்பிள் ஐடி, ஜிமெயில் ஐடி, இப்படி உங்களோட டிக்டாக் ஐடி எல்லாத்துக்குமே இப்போ ஓடிபி என்ற சிஸ்டம் வந்தாலும் உங்களோட சிம்முகள் சில கட் பண்ணப்பட்டுன்னு சொன்னால் அதை எடுக்கிறதுக்கு இங்கே நிறைய அலையணும். இப்போ சாதாரணமாக முதல் மாதத்துக்கு கடையில் ஒரு சிம் ஒன்று தொலைஞ்சிட்டேன்னு சொன்னாலும் அதே நம்பரில் சிம் எடுக்கிறது பெரிய கஷ்டம். அதே நம்பரில் சிம் எடுக்கணும்னா நம்ம அவுட்லெட்டுக்கு போகணும், போயிட்டு டயலாக் ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து தான் அந்த சிம் எடுத்துக்கொள்ளணும். அது நிறைய வேலை நிறைய உங்களோட டைமை மிச்சப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவு போடுறேன். கட்டாயம் உங்களோட சிம்களுக்கு மெயின் பேலன்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே இப்போ நாங்கள் கடையில் எங்களுக்கு நான் அறிஞ்ச விஷயத்தை சொல்கிறேன். கடையில் நிறைய பேர் வந்து வேலை இந்த சிம் வேலை செய்தில்லைன்னா என்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வரதால தான் லோக்கல் கோலே போட்டுக்கொள்ளுங்கன்றதுக்காக இந்த வீடியோ. அடுத்த வீடியோ என்னென்னு சொன்னால், டயலாக்ல அறிமுகப்படுத்திக்க வாவப். இந்த ஆப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து சில தெரியாமல் இருக்குது. இது வரைக்கும் அந்த பாவப் யூஸ் பண்ணாதாக்கள் நான் சொல்கிற அந்த பாவப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், டயலாக் நம்பர் கேட்கும். டயலாக் நம்பரை கொடுத்து ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் பாருங்கள் கிரெடிட் கார்டுன்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இதில் இப்போ நிறைய நாளாக நீங்கள் கார்டு போட்டிருப்பீங்க, ரீலோட் போட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கி அதிர்ஷ்ட அந்த கிரெடிட் கார்டுகள் வரும். அதில் இன்னும் இண்டையில் பார்த்தீங்கன்னா 130க்கு மேலே கிரெடிட் கார்டு இருக்குது. இப்போ நான் ஒரு மாதத்துக்கு மேலே அந்த கிரெடிட் கார்டு சுரண்டாதால் 130க்கு மேலே இருக்குது. அதனால் நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இருக்கும். அதில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட லக்கை பொறுத்து சில வேலை 1GB டேட்டா வருது, 2GB டேட்டா, 5GB டேட்டா வருது. சில வேலை காசு 50 ரூபா 100 ரூபா லோக்கல் கோல்களுக்குரிய காசுகள் வருது. ஒரு அவசர தேவைக்கு அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதில் வர டேட்டாவை எடுத்து பாவிச்சுக்கொள்ளலாம். அதனால் அந்த வாவப்பை யூஸ் பண்ணி அதில் வர பெனிஃபிட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. வேறு இது மாதிரி வேறு விஷயங்களையும் நான் முடிஞ்சால் டிக்டாக் வலைத்தளத்துலையும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போடுவேன். கட்டாயம் அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்.